ஸ்ரீ பெரியவாளிடம் 40 வருடங்களுக்கு மேல் பூஜா கைங்கரியம் செய்து வந்தார் குள்ளச்சீனு ஐயர் என்பவர். அவருடைய புத்திரர் ஸ்ரீமடத்தில் இப்போது சாமவேத அத்தியாபகராயிருக்கும் ஸ்ரீ சந்திரமௌலிரதிகள். 2000 ஆண்டு வாக்கில் உடலில் திடீரென்று வாயு தொல்லை அதிகமாகி எங்கேயாவது ஓடி போய்விடலாமா என்று நிலை ஏற்பட்டது. ஆனால் வயதான தாயாரையும் குழந்தைகளையும் தன்னிடத்தில் படிக்கும் மாணவர்களையும் விட்டுவிட்டு எப்படி எங்கே போவது என்று நிலை கொள்ளாமல் ஸ்ரீ பெரியவாளை பிரார்த்தித்துக் கொண்டு இரவில் படுத்துக் கொண்டார். அப்பொழுது கனவில் கையில் தண்டமில்லாத சந்நியாசி போல் தோற்றமளித்த ஒருவர் சந்திரமௌலியை என் பின்னாலே வா என்று அழைத்து கொண்டு ஸ்ரீ பெரியவாள் சிவாஸ்தானத்தில் வழக்கமாக தங்கும் இடத்திற்கு சென்று ஓர் இடுக்கு வழியாக உள்ளே சென்று விட்டார். மௌலி மட்டும் வெளியே நின்று கொண்டு அந்த பலகனி வழியாக எட்டி பார்த்தார். அப்போது ஸ்ரீ பெரியவாள் வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் வேறு 2 சன்னியாசிகள். ஸ்ரீ பெரியவாள் சந்திரமௌலியை கூப்பிட்டு கையில் இருந்த ஏதோ ஒரு எந்திரம் எழுதியிருந்த தகட்டை நன்றாக துடைத்துவிட்டு என்ன எழுதியிருக்கிறது என்று படிக்கும்படி உத்தரவிட்டார்கள். மௌலி, அது கன்னட எழுத்து மாதிரி இருக்கிறது, எனக்கு கன்னடம் படிக்க தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும் என்றார். அதை அழித்துவிட்டு மறுபடியும் காண்பித்து படி என்று உத்தரவிட்டார்கள். இந்த லிபியும் எனக்கு தெரியாது, தெலுங்கு எழுத்து போல் இருக்கிறது என்றார் சந்திரமௌலி. அதன் பிறகு பெரியவா மறுபடியும் எந்திரத்தை துடைத்துவிட்டு பிரகாசமான எழுத்தில் இருந்ததை படிக்கும்படி உத்தரவிட்டார்கள். அதில் தும் துர்கையை நமக என்று சமஸ்கிருதத்தில் பளிச்சென்று எழுதியிருந்தது. இதுதான் நான் உனக்கு செய்யும் உபதேசம், இதையே ஜபம் செய் என்று அனுகிரகித்தார்கள். உடனே விழிப்பு வந்துவிட்டது சந்திரமௌலிக்கு. மறுநாள் முதல் மௌலி அந்த மந்திரத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்து விட்டார். படிப்படியாக உடல் உபத்திரவம் பரிபூர்ணமாக குணமடைந்தார். சில தினங்கள் ஆயின. மறுபடி ஒரு கனவு. கையில் திரிசூலத்தை வைத்துக் கொண்டு லம்பாடி போல் தோற்றமளித்த ஒரு பெண்மணி மௌலி சென்ற இடமெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். எங்கு போனாலும் ஓடினாலும், மதில் மேல் ஏறி குதித்து சென்றாலும், கதவை சாத்திக் கொண்டு கோயிலுக்குள் சென்றாலும் அவரை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். மௌலிக்கு பயத்துடன் விழிப்பு வந்தது. தற்செயலாக கும்பகோணத்திலிருந்து வந்த ஸ்ரீ வித்யா உபாசகரான தினகர சாஸ்திரிகளிடம் இதை பற்றி கேட்டார். நான் பல வருஷங்களாக ஜபம் செய்தும் எனக்கு துர்காம்பிகையின் தரிசனம் கிடைக்கவில்லை. உனக்கு ஸ்ரீ பெரியவாளின் அனுகிரகம்தான். கனவில் வந்தது சாட்சாத் துர்கா தேவியே என்று சொன்னார். ஒரு நாள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் துவஜ ஸ்தம்பத்தின் அருகில் இந்த துர்கா மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கோவில் அணிகர் ஸ்ரீ காமகோடி சாஸ்திரிகள் அம்பாள் சன்னதியில் வந்து ஜபம் செய் என்று அவரை அழைத்து கொண்டு போனார். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கொண்டு ஜபம் செய்தார். பின் யாரோ கழுத்தில் ஏதோ கட்டுவது போல் தெரிந்ததும் கண்ணை திறந்து பார்த்தால் காமகோடி சாஸ்திரிகள் தன் கையில் கட்டியிருந்த காப்பு கயிற்றை கழற்றி, இன்று காப்பு கட்டு பூர்த்தி தினம், அம்பாள் பிரசாதம் கழுத்தில் அணிந்து கொள் என்று கூறிக்கொண்டே கட்டிவிட்டார். மறுநாள் ஸ்ரீ மௌலி காமகோடி சாஸ்திரிகளை சந்தித்த போது ஸ்ரீ பெரியவாள் கனவில் அனுகிரகித்ததையும் முதல் நாள் சாஸ்திரிகள் தம் கழுத்தில் கட்டிய காப்பையும் காட்டி சந்தோஷப்பட்டார். என்ன ஒரு கொடுப்பினை அல்லவா! ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.